அன்பினர்களே, மீண்டும் வளைகுடாவின் பக்கம் எமது பார்வை உள்ளது. இப்பொழுது இந்த வளைகுடா போர் கொஞ்சம் விரிவடைகிற மாதிரி இருக்குது. ஏனெனில் ஏற்கனவே இவர் நெய்னா ஒரு 15 அம்ச திட்டத்தை முன்வைத்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்ற ஒரு பாசாங்கு காட்டிக்கொண்டு மேலதிகமாக அமெரிக்காவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் துருப்புக்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு புறம். மறுபுறம் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமீரகம் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஒரு போர் தொடுப்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வராங்களாம். அதற்காக பாகிஸ்தானை போருக்குள்ள இழுக்கிறாங்க. எப்படி இழுக்கிறாங்க? ஏற்கனவே நாம் ஒரு காணொலி தந்திருக்கிறோம், அதை நாங்கள் பிறகு தாரோம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இப்ப 2 மாசத்துக்குள்ள கை சாத்துட்டாங்கல்ல. அதாவது ஷெபாஸ் ஷரீப் அவர்கள் சவுதி சென்று அங்க சல்மான் முன்னிலையில ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எங்களுக்கு இவன் அடிக்கிறான் ஈராங்காரன், இனி நீங்க பார்த்து கொண்டு இருக்கல, எங்களுக்கு உதவிக்கு வாங்கல என்று அழைச்சிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரமாக அழைப்புதல் அதிகரித்து வந்த மறுக்குதான். அதனால் இவங்க பதறாங்க, ஐயோ நம்ம ஈரானுக்கு எதிராக போன அங்களவ அவனை இவன் ஆப்கானிஸ்தானை கொலிக்கிட்டோம், அவன் வேற இருக்க போறான், இந்தியா வேற இருக்குவான், இங்கால இருக்குவான் என்று மிகப்பெரிய கையை பிசைந்த வண்ணம் இருக்கிறது பாகிஸ்தான். இந்த நிலைமையில நேற்று ஒரே நாளில் 90 உளவாளிகளை ஈரான் பிடிச்சிருக்கிறாங்க. அவள்கிட்ட நாம சொல்லிருக்கல, அவட எலி மாதிரி வளர்ந்துருக்கிறான் அவன் அல்லலாம். 90 பேர் ஒரே நாளில், அதுவும் 90 பேர் லேசுப்பட்ட ஆக்கள் இல்ல, மிக அதிகமாக ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு தொடர்புடைய உளவாளிகளாம். இது நம்ம சொல்லப்போ சொல்வதெல்லாம் ஈரான் நம்ம கொண்டு ஏஜென்ட் மாதிரி தர்ற செய்தி மட்டும்தானுங்க. இதுல ஒரு செய்தி என்னென்றால், ஈரான் போருக்குள்ள சவுதிர சொல்ல கேட்டு பாகிஸ்தான் நுழையுமானால் மிகப்பெரிய சேதாரம் வரும். அப்ப அவர் ஒரு அணுகுண்ட தூக்க வேண்டிய நிலைமைக்கு வரலாம். போற போக பார்த்தால் நாங்க பாட்டு தாரம், ஈரான் போருக்குள்ள பாகிஸ்தான் வருமானால் மிகப்பெரிய பிராந்திய போராகவும் அணுசக்தி போராகவும் வரும் என்பதை ஒவ்வொரு நேயர்களும் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இதை நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கொள் வாத்தாரம். பாகிஸ்தான் போருக்குள்ள எவன்ட செல்ல கேட்டு அல்லது சொந்த மூளை இல்லாம அவன் சல்மான் சொல்ல கேட்டு என்றால் அவங்க சல்மான் நெருக்குவான். நாங்க ஜியாவுல் ஹக்கிட காலம் தொட்டு, பாகிஸ்தான் ஜியாவுல் ஹக் அவர்களின் காலம் தொட்டு நாங்க தான் அவங்களோட அணுசக்திக்கு அணுகுண்டுக்கான சகல பணமும் தந்த. இப்ப எங்களுக்கு ஒன்றா நீங்க பார்க்க கூடாதா கேட்க கூடாதான்னு இவன் கேட்கிறானாம் சல்மான் ஜி. அப்படியானால் இந்த போருக்குள்ள பாகிஸ்தான் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை ஷெபாஸ் ஷரீப் தான் தீர்மானிக்கணும். ஆனா மிகப்பெரிய சேதாரம் வரும். அப்ப ஆக இந்த போர் மிகப்பெரிய பிராந்திய போராகவும் மிகப்பெரிய அணுப்போராகவும் மாறப்போறது. நான் 3ஆம் போருக்குள்ள சொல்லல, இது தேர்ட் வேர்ல்டுங்கிறது அது வேற கருத்து. ஒரு அணுப்போருக்குள்ள வரப்ப பாகிஸ்தான் கையில அணு வச்சிருக்கிறான், அவன் வேண்டிய அளவுக்கு அணு கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப அவர் இப்ப யாருக்கு ஆதரவா? அமெரிக்கா ஆதரவா போறாரு. அப்ப அமெரிக்கா சொல்லத்தை கேட்கணும் இல்ல, சவுதி சொல்லதான் அவரு சவுதிக்கு ஆர்டர் போடுவானே. இவன் யாரு நெய்னா பெரும் சாத்தான் ஆர்டர் போடுவான், சல்மான் தூக்கி போட சொல்லு, மத்த கணக்கு புறப்பட தூக்கி போடலாம். அப்ப ஆக ஒரு அணுகுண்டாக ஒரு அணுகுண்டு யுத்தமாக போவதற்கான மிக அதிக வாய்ப்பு அதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில இந்த செய்தியை நம்ம பார்க்கோமானால் மிகப்பெரிய செய்தி வாங்கி வந்த வாங்க நேரே செய்திக்குள் செல்வோம். இஸ்ரேல் அமெரிக்க போருக்கு மத்தியில் ஈரான் இன்டர்நேஷனல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 90க்கும் அதிகமான செயற்பாட்டாளர்களை நேற்று வரையும் 24 மணி நேரத்துக்குள் கைது செய்திருக்கின்றது. செவ்வாயன்று 25வது நாளை எட்டியுள்ள ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க போருக்கு மத்தியில் இந்த விரோத ஊடக நிறுவனத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த கைதுகள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் பேர் ஈரான் இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இது ஈரானுக்குள்ள இயங்குவது லண்டன்ல. நேற்று ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க போருக்கு மத்தியில் இந்த விரோத ஊடக நிறுவனத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த கைதுகள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சமீபத்திய நாட்களில் பல மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கைதுகள் பயங்கரவாத வலை அமைப்புகளுடன் தொடர்புடைய துறக்கிகள் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த விரோத ஊடக குழுவின் செல்வாக்கில் இருந்து சமூகத்தின் உளவியல் சுத்திகரிப்பு முழுமை அடையும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய
ராஜ்யம் பிரிட்டனில் மற்றும் அமெரிக்காவில் பிரதான அலுவலகங்களை கொண்ட பாரசீக மொழி செயற்கை கோள் அலைவரிசையான ஈரான் இன்டர்நேஷனல் குறிப்பாக நடந்து வரும் போரின் போது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எதிரியின் பிரச்சாரத்திற்கு நீண்ட காலமாக இந்த ஈரான் இன்டர்நேஷனல் நெட்வொர்க் இயங்கி வருவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரானிய அரசாங்கம் இந்த வலையமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பு என்றும் முத்திரை குத்தி இருக்கின்றது. பதிலடி நடவடிக்கைகளை நிறுவதற்கான ஈரானின் முன் நிபந்தனைகள் ஒன்றோ இந்த வலையமைப்பை முடக்குவதும் அதன் செயற்பாட்டாளர்களை நாடு கடத்துவதும் ஆகும் என்றும் சில செய்திகளை ஈரான் வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு நிறுவனங்களுடன் தொடர்புடைய நபர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் சில அரபு நாடுகளின் நிதி உதவியுடன் செயல்படும் இந்த வலையமைப்பில் பணிபுரியும் மீடியா ஜேர்னலிஸ்ட்களும் என்றும் இந்த 90 பேர்களில் இருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த விரோத வலையமைப்பை தூண்டப்படாத சட்டவிரோதமான மற்றும் கொடூரமான ஆக்கிரமிப்புக்கான புனையப்பட்ட நியாயங்களை வலுப்படுத்துவதன் மூலம் ஈரானிய மக்கள் மீது இஸ்ரேலிய அமெரிக்க ராணுவ தாக்குதலுக்கு வழிவகுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை மத்திய கிழக்குக்கு வான்குடை வீரர்களை அனுப்ப அமெரிக்கா நேற்று முதல் திட்டமிட்டுள்ளதாகவும் மற்றொரு செய்தி தெரிவித்துள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என ட்ரம்ப் கூறுகிறார். ஈரான் இஸ்ரேல் போர் நேரலை தகவல்கள் என்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள், ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் வளைகுடா எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான அதிகரித்து வரும் அழுத்தம் ஆகியவற்றால் மத்திய கிழக்கு முழுவதும் இந்த மோதல் விரிவடைந்து வருகிறது என்றும் பார்க்கலாம். இஸ்ரேல், தெஹ்ரான் மற்றும் மூலோபாய எரிபொருள் சொத்துக்கள் உள்ளிட்ட ஈரானின் உட்பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது அமெரிக்கா. அதே நேரத்தில் தெஹ்ரான், கட்டார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை குறிவைத்துள்ளது. ஹாமஸ் ஜலசந்தி கடுமையான அழுத்தத்தில் இருப்பதாலும் எண்ணெய் விலைகள் நிலையற்றதாக இருப்பதாலும் லெபனானின் போர் முனைகள் தீர்மானமடைந்து வருவதாலும் ராஜதந்திரம் குறித்து வாஷிங்டன் முரண்பட்ட சமிக்கைகளை அனுப்புவதாலும் இந்த நெருக்கடி நிலவுவது உண்மையிலேயே இன்றைய எரிபொருள் விலை $120 தட்டி இருக்கின்றது. ஆக இது பெரிய விலையாகவும் பார்க்கப்படுகிறது. இதேவேளை பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மீண்டும் நிலைநிறுத்த ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது சவுதியின் மூலோபாய சிந்தனையானது ராஜதந்திர பதற்ற தணிப்பிலிருந்து வெளிப்படையான இராணுவ அணிசேர்வின் மூலம் நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதை மையமாக கொண்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு மாறியுள்ளது என்பதை காட்டுகிறது. சவுதி அரேபியா நேரடியாக போரில் நுழைவிற்கு இன்னும் சிறிது காலமே உள்ளன என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. அது ஒரு புலனாய்வு செய்தியாக. இந்த அறிக்கையை அந்த நாட்டின் ராணுவ கட்டமைப்புக்குள் தாக்குதல் நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கான மாற்று திட்டமிடல் ஏற்கனவே திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இடைமறித்து உட்பட சமீபத்திய நாட்களில் சவுதியின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக போர் நடவடிக்கைகளில் நுழைவதை அறிவிக்காமலேயே அந்த நாடு ஏற்கனவே ஒரு போர்க்கால பாதுகாப்பு கட்டமைப்புக்குள் செயல்படுகிற கருத்தும் தெளிவிருக்கிறது. ஈரான் மீது சுமத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களையும் சேதப்படுத்தி இருக்கின்றது. இது பிராந்திய தளபாட மையங்களின் பாதிப்பு உள்ளாகும் தன்மையை எடுத்து காட்டுவதோடு கூட்டணி விமான நடவடிக்கைகளை சாத்தியமாக்கும் என்றும் உட்கட்டமைப்புக்கு ஈரானின் பதிலடி குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானிய ஏவுகணைகளால் வளைகுடா பகுதிகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுவது இந்த மோதலை ஒரு தொலைதூர மோதலில் இருந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஒரு நேரடி சவாலாக உருமாற்றி சவுதியின் அறிவுறுத்தல்களை கண்காணிப்பாக மாற்றி எரிசக்தி உட்கட்டமைப்பு, பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்கள் மீண்டும் தாக்கலுக்கு உள்ளாகி உள்ளன. இதனால் வளைகுடா வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி மீது ஈரான் நீண்ட கால செல்வாக்கை நிலைநாட்டுவதை தடுக்க ரியாத் மேலும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரிக்கும். அதாவது இப்பொழுது ஈரானின் கை ஓங்கி இருப்பதால் இதை இப்படியே விட்டால் சவுதி ஈரானுக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இவர்கள் அமீரகமும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து கட்டார் சேரல் அவன் அமைதியா இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இல்லையே, சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதல் யுக்தி ஒன்றுக்கு செயல்பட்டு வருவதாகவே அந்த செய்தி சொல்லுகிறது. இதேவேளை
பாக்தாத்துக்கு மேற்கே உள்ள ஈராக்கின் ஹபானியா தளத்தில் உள்ள ராணுவ மருத்துவமனை மற்றும் பொறியியல் பிரிவு மீது இன்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 7 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 13 வீரர்கள் காயமடைந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ வசதிகளை பாதுகாக்கும் சர்வதேச சட்டங்களின் அப்பட்டமான மீறல் என இந்த தாக்குதலை ஈராக் கண்டித்ததுடன் பதிலடி கொடுக்கப்படும் உரிமையும் ஈராக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாக்தாத்துக்கு மேற்கே உள்ள ஹபானியா தளத்தில் ராணுவ மருத்துவமனை மற்றும் பொறியியல் மீது புதன்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாகவும் ஈராக் கண்டித்திருக்கிறது. தேசிய மற்றும் மனிதாபிமான கடமைகள் ஆற்றி வந்த வீரர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளனர் என்று அமைச்சகம் கூறியிருக்கின்றது. மருத்துவ வசதிகள் மற்றும் அவற்றின் ஊழியர்களை குறிவைப்பதை தடை செய்யும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் பொறிமுறைகளின் அப்பட்டமான மற்றும் கடுமையான மீறல் என ஈராக் தெரிவித்துள்ளது. விரிவடைந்து வரும் இந்த மோதலில் ஈராக் ஒரு முக்கிய பதட்ட புள்ளியாக மாறி வருகிறது. அந்நாட்டில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாலும் ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் தீவிரமாக செயல்படுவதாலும் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் ஹபானியா தளத்தில் உள்ள ராணுவ மருத்துவமனை மீதான தாக்குதல்கள் பதட்டத்தை மேலும் அதிகரித்தது என்றும் பதிலடி கொடுப்பதற்கான தனது உரிமையை ஈராக் பெற்றுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானுடனான மோதலை தீர்க்கும் நோக்கில் அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தை முன்மொழிவு செய்துள்ளது இல்லையா? அந்த அறிக்கை குறித்து இந்த திட்டத்தின் தெஹ்ரான் தனது மண்ணில் அனைத்து யுரேனியம் செறிவூட்டலையும் நிறுத்த வேண்டும் என்றும் செறிவூட்டல் வசதிகளை செயலுக்கு செய்ய வேண்டும் என்றும் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு சுதந்திர வழி செலுத்துதல் மண்டலத்தை நிறுவ வேண்டும் என்றும் நியூயார்க் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு புதிய பதிலடி தாக்குதலை நடத்துவதற்காக ஏவுகணை தாக்குதல்களை மேம்படுத்துவதற்காகவும் தெரிவித்திருக்கிறது. இதில் ஒரு ஏவுகணை பினி பிராக் நகரை தாக்கியதில் குறைந்தது 7 பேர் காயமடைந்தது என்றும் மற்றும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு ஏவுகணையில் கொத்து தோட்டாக்கள் இருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இன்றைய தாக்குதலில் ஈராக் ஒரு கிளஸ்டர் குண்டுகளையும் தாக்கியிருக்கிறது. காசா மற்றும் யுக்ரைன் விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் காரணமாக சர்வதேச சட்டம் நடைமுறையில் இறந்துவிட்டது என்று அறிவித்து மேற்கத்திய நாடுகளின் செயலற்ற தன்மையை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் நகரில் உள்ள சரியான நபர்களின் தொடர்பில் இருப்பதாக கூறுகிறார். மேலும் தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஆர்வமாக உள்ளது என்றும் அவர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் ஈரானின் வான்வெளியில் சுதந்திரமாக பறக்கிறோம், நாங்கள் விரும்பியதை செய்யலாம் என்று கூறிய ட்ரம்ப் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டாம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் கூறியிருக்கின்றார். ஈரானிய தலைவர்களின் படுகொலை ஆக நெய்னா ஒரு 15 அம்ச திட்டத்தை முன்வைத்தாலும் கூட பின்பலியாக இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறப்போகின்றது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் இந்த போருக்கு இழுக்கப்பட்டால் நிச்சயமாக அது ஒரு பிராந்திய போருக்கு அப்பால் அது ஒரு அணுகுண்டு போராக மாறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அமெரிக்க நெய்னா பாகிஸ்தான் ஊடாக இடைத்தரகர்களின் மூலமாக இந்த யுத்தத்தை 15 அம்ச திட்டத்துடன் இணைத்து அவர் ஒரு அமைதிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இன்று மேற்கொண்டிருக்கின்றார். அவர் வைத்திருக்கின்ற 15 அம்ச திட்டங்களையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது இந்த யுத்தம் தொடருமா என்பதை நாளைய மறுதினம் தீர்மானம் எடுக்கலாம் என்றும் பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் நேர்களே, இந்த யுத்தம் நிச்சயமாக ஒரு சமாதானத்துக்குள் வருவதாக தென்படவில்லை. ஏனெனில் அமெரிக்கா தொடர்ச்சியாக படைகளை இறக்கி வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு யுத்தத்துக்கு அமெரிக்கா தயாராகின்றது. பந்தர் அப்பாஸ் மூலமாக ஒரு தரைவழி மார்க்கமாக அவர்கள் நுழைவிற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றார்கள். அதற்கப்புறமாக ஈரானின் ஹாக் ஐலண்டை கைப்பற்றுவதற்காக தான் அந்த படைகளை அனுப்புகிறார். ஆக ஈரானின் வளங்களை சுரண்டுவதற்காக அமெரிக்கா செய்கின்ற நகர்வு தான் இது என்பதும் உலகம் தெளிவாக புரிந்திருக்கின்றது. இந்த யுத்தத்தை ஜெர்மனி என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றது. உலக பரப்பில் மிகவும் பேசுபொருளாக ஜெர்மன் அதிபரின் ஒரு கருத்து ஒளியாக இருக்கின்றது. பார்க்கலாம், பாகிஸ்தான் கையை பிசைந்து கொண்டிருக்கின்றார். இந்த யுத்தத்துக்குள் அவர் வரப்போகின்றாரா அல்லது அவர் சமாதானமாக இருக்க போகின்றாரா என்று தெரியவில்லை. அது
உண்மையிலே பாகிஸ்தான் இந்த யுத்தத்துக்குள் நுழையுமானால் தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்ளும் ஒரு கதையாகவே அமைந்துவிட போகின்றது. பார்ப்போம், அவதானிப்போம், முன்வைப்போம், மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.